திமுக தற்போது நடத்தி கொண்டிருக்கும் இந்த போலி இந்தி எதிர்ப்பு போராட்டம் இன்னொரு மொழிப்போர் அப்படின்லாம் அவங்க பில்டப் கொடுத்துட்டு இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையிலேயே இது ஒன்றுமில்லாத பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். மத்திய அரசு இந்த புதிய கல்விக் கொள்கையில் இந்தியை திணிக்கவே இல்லை, ஏதேனும் ஒரு மொழி அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. ஆனாலும் மத்திய அரசுடைய நோக்கத்துக்கு ஒரு உள்ளர்த்தம் கற்பிச்சு இவங்க இந்தியை திணிக்க வராங்க, இவங்க சமஸ்கிருதத்தை திணிக்க வராங்க. நீங்கள் வேறு எந்த மொழி படிங்க அப்படின்னு சொன்னாலுமே கடைசியில் அது இந்தியில் தான் முடியும். சமஸ்கிருதத்தை இவங்க திணிக்கிறது தான் இவங்களுடைய நோக்கம். இதை மட்டுமே இவங்க தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்படியே பேசிகிட்டு இருந்தால் போதுமா? இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், வேணும்னே இந்த பிரச்சனையை பெருசாக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அடுத்தது என்ன பண்ணுறாங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் போயிட்டு ஹிந்தி எழுத்துக்களை அழிக்கிற வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க திமுக காரங்க. அதுவும் காவல்துறையோடைய அனுமதியோடவே அது நடக்குது அப்படின்னா இதை விட கேவலமான சட்டம் ஒழுங்கு எங்கேயாவது இருக்க முடியுமா? இப்படி ஒரு ஆட்சிக்கு தான் முதல்வர் எப்பப்பாரு பெருமை பேசிக்கிட்டே இருக்காரு. இந்த லட்சணத்தில் இவரை நம்ம அப்பான்னு வேற கூப்பிடணுமாமா. திமுக எதற்காக இந்த போலியான இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை கையில் எடுத்திருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இந்த திமுக ஆட்சியுடைய அவலங்களை, திமுக ஆட்சியுடைய குறைகளை, இந்த மாதிரி கேவலத்திலும் கேவலமான ஒரு அரசாங்கத்தை பற்றி யாருமே பேசாமல் இருக்கணும், யாரும் விமர்சனம் பண்ணாமல் இருக்கணும். ஆட்சி மேலே மக்களுக்கு அதிருப்தி கூடிக்கிட்டே இருக்குது. இதையெல்லாம் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காங்க. எப்போ பாரு சட்டம் ஒழுங்குங்கிறாங்க, தினசரி பாலியல் பலாத்காரங்கிறாங்க, அங்கே கஞ்சா விற்பனைங்கிறாங்க, இங்கே போதை மருந்து விற்பனைங்கிறாங்க, இந்த பக்கம் கொலை நடக்குது அப்படிங்கிறாங்க. இதையே பற்றி மக்கள் பேசிக்கிட்டு இருந்தால் அப்போ ஆட்சி மேலே அதிருப்தி வருமா வராதா? அதையெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த மாதிரி மொழி பிரச்சனையை தூண்டி விடணும். இல்லாத மொழி பிரச்சனைன்னு அவங்களுக்கும் தெரியும். ஹிந்தி வந்தால் தமிழ் அழிஞ்சிடும். சரி, சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஹிந்தி வந்துருச்சு, ஏன் தமிழ் அழியலை? நீங்கள் நடத்துகிற மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையெல்லாம் ஹிந்தி சொல்லித்தராங்களே, ஏன் தமிழ் அழியலை? ஹிந்தி படித்தா முன்னேறிடுவாங்களா? சரி, முன்னேற வேண்டாம், முன்னேற மாட்டாங்க. அப்புறம் நீ என்ன இதுக்கு உன் ஸ்கூலில் ஹிந்தி கற்றுக் கொடுக்குற, உன் பசங்களை ஹிந்தி படிக்க வைக்கிற? நீயும் படிக்காமல் இருந்து, நீயும் ஸ்கூல் நடத்தாமல் இருந்து, உன் ஸ்கூலில் ஹிந்தி சொல்லிக் கொடுக்காமல் இருந்தாங்க அப்படின்னா இப்போ நீ பேசுகிறது எல்லாமே நியாயமான கருத்து, எல்லாரும் ஏற்றுக்குவாங்க. உன் பையன் ஹிந்தி படிப்பான், அவனை சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேர்த்துவீங்க. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்துகிறவங்க கூட அதில் ஹிந்தி கற்றுக் கொடுப்பாங்க. அங்கே போய் படிக்கிறவங்களுக்கு ஹிந்தி கிடைக்கும். நீங்கள் நடத்துகிறது எல்லாமே சிபிஎஸ்சி பள்ளிகள், அங்கே ஹிந்தி கட்டாயம். நீங்கள் நடத்துகிற மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், சிபிஎஸ்சி ஸ்கூல், எல்லா ஸ்கூல்லையுமே தமிழில் பேசினா ஃபைன் போடுற லெவலில் நீங்களாம் இருக்கிறீங்க. நீங்கள் தான் தமிழை வளர்க்க போகிறீங்களா? தமிழ்நாட்டில் தமிழை கட்டாய பாடமாக கூட ஆக்காத திமுக அரசாங்கம் தான் தமிழை வளர்க்குதா? இவங்க மக்களை எந்த அளவுக்கு முட்டாளாக நினச்சிட்டு இருந்தா இப்படி ஒரு போலியான போராட்டத்தை இவங்களால் பண்ண முடியும்னு பார்த்துக்கோங்க. என்ன தைரியம்? ஏன்னா இவங்ககிட்ட மீடியா இருக்குது, எவனும் எதிர்த்து பேச முடியாது. அங்கே இருக்கிறவன் எவனும் எதிர்த்து பேசவும் மாட்டானுங்க. ஏன்னா எல்லாரும் அவனுங்களோட வயிற்று பொழப்புக்காக எப்படியாவது காசு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அங்கே இருக்கானுங்க. அதுக்காகத்தானே திமுகவுக்கு ஜாலரா போடுறானுங்க. ஏன்னா திமுக ஆட்சியில் இருந்தால் தானே இவனுங்க சொகுசாக இருக்க முடியும். அதுதானே இவனுங்களுக்கு வேணும். இதற்கு அடுத்த கட்டமாக இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த சினிமா பிரபலங்கள், மற்ற கலைத்துறையை சேர்ந்தவர்கள், எங்கிருந்தாவது திடீர்னு கல்வியாளர்னு வருவான், திடீர்னு ஆடிட்டர்னு வருவான், இன்னொருத்த பக்கம் சமூக ஆர்வலர்னு வருவான். அது இல்லாமல் நீங்கள் தினசரி சோஷியல் மீடியாவில் பார்க்கக்கூடிய நிறைய பிரபலங்கள் எடுத்து பாருங்கள், அவங்கெல்லாம் திமுகவுக்கு ஆதரவானவர்கள் தான். இவங்க எல்லாம் எங்கே ஆக்டிவேட் ஆவாங்க அப்படின்னா ஒன்று இந்த பாஜக எதிர்ப்புக்கு மட்டும்தான் இவங்கெல்லாம் ஆக்டிவேட் ஆவாங்க. அதை தவிர வேறு எதை பற்றியும் பேச மாட்டாங்க. நீங்கள் தினசரி பாலியல் பலாத்கார சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குல்ல, அதை பற்றிலாம் இவங்க பேசியிருக்காங்களா, குரல் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். ஒருத்தன் பேசியிருக்க மாட்டான். ஆனால் நீங்கள் திமுக அரசாங்கத்தை குறை சொல்ல வேண்டாமப்பா, நான் ஆட்சியாளர்களை குறை சொல்லணும்னு கூட சொல்லலை. அதை ஒரு செய்தியாக பதிவு செய்து உன்னுடைய கவலையை பகிர்ந்துக்கலாம். இல்லை, தமிழ்நாட்டில் இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது, இதற்கு அரசாங்கம் முறையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு ஒரு மேலோட்டமாக கேட்குறதுல என்ன? நீ எதிர்கட்சிக்கார மாதிரி திமுக அரசுக்கு துப்பு இல்லை வக்கு இல்லைன்னா நீ பேச வேண்டாம். ஒரு செய்தியாக பகிர்வு செய்யலாம். இல்லை, அதை கூட இவனுக்கு செய்கிறதுக்கு மனசு கிடையாது. ஆனால் இவங்க தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, இல்லவே இல்லாத இந்தி எதிர்ப்பை கொண்டு நம்ம மேலே திணிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அதை பற்றி பக்கம் பக்கமாக எழுதுகிறாங்க, பக்கம் பக்கமாக பேசுகிறாங்க. நீதிமன்றங்கள் தமிழக அரசை காரி துப்பிட்டு இருக்கு. நான் ஒன்றும் பொய்யா சொல்லலை, உதாரணத்தோடு சொல்கிறேன், ஆதாரத்தோடு சொல்கிறேன்.
சென்னையில் ஒரு 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட போது அந்த வழக்க பதிந்த அந்த காவல்துறையை வந்து சரியாக விசாரணை நடவடிக்கை எடுக்காமல் அந்த சிறுமியுடைய பெற்றோர்களையே வந்து அடித்து துன்புறுத்தினது பேப்பரில் செய்தியாக வருது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் செய்தியாக வருது. நீங்கள் பேப்பர்னு சொன்ன உடனே நம்ம ஊர் பேப்பர்னு நினச்சிக்காதீங்க. நம்ம ஊர் மீடியா தான் இவங்களுடைய ஜால்ராவாச்சே. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு நியூஸ் வருது. அந்த நியூஸை பார்த்த உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க, தானாக முன் வந்து அந்த வழக்கை எடுத்துக்கிறாங்க. எடுத்து காவல்துறையை கடுமையாக கண்டித்து, உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கையே கிடையாது, அதனால் இந்த வழக்குடைய விசாரணையை நான் சிபிஐக்கு மாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அப்போவாது இந்த தமிழக அரசு விட்டுருக்கணுமா வேண்டாமா? இன்றைக்கி வந்து பெண் குழந்தைகள் எல்லாம் என்னை அப்பா என்று அழைக்கிறார்கள்னு சொல்லக்கூடிய முதல்வர் என்ன செஞ்சார் தெரியுமா? உயர்நீதிமன்றத்தோட ஆணைக்கு தடை கேட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் இந்தியாவிலேயே அதிக ஃபீஸ் வாங்கக்கூடிய ஒரு வக்கீலை அமர்த்தி இந்த வழக்குக்கு தடை வேணும், இந்த உத்தரவுக்கு தடை வேணும் அப்படின்னு அங்கே கேட்குறாங்க. உச்சநீதிமன்றம் அதுக்கு மேலே கொட்டு வச்சுது. சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணால் இந்த வழக்கு முடியறதுக்கு வருஷமாகும், அதனால் சிபிஐலாம் வேண்டாம், நான் வந்து எஸ்ஐடி போடுறேன், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், சிறப்பு விசாரணை குழு, அந்த விசாரணை குழு உடனடியாக வந்து இந்த கேஸை விசாரித்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அறிக்கை கொடுக்கணும்னு உத்தரவு போட்டாங்க. ஒரு அப்பா செய்கிற வேலையா இது? இந்த விஷயத்தை பற்றி இந்த கலைத்துறை பிரபலங்கள், சமூக வலைதள பிரபலங்கள் யாராவது ஒருத்தன் பேசியிருப்பானா? இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்திலையும் இதே தான் நடந்தது. காவல்துறையை நம்பாமல் நான் வந்து சிறப்பு விசாரணை குழு அமைப்பேன்னு நேரடியாக உயர்நீதிமன்றம் ஒரு சிறப்பு விசாரணை குழுவை அமைச்சிருக்கு. கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய சாவுகள், அதை பற்றி இவங்க யாராவது பேசியிருப்பாங்களா? அதற்கும் வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு உத்தரவு போட்ட உடனே அதைக்கும் தடையை கேட்டு உச்சநீதிமன்றம் போகிறாங்க. அங்கேயும் கொட்டு வாங்கிட்டு தான் திரும்பி வந்தாங்க. தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னாது இவங்களுக்கெல்லாம் தெரியுமா? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் திமுகவை எதிர்க்கக்கூட வேண்டாம், ஒரு செய்தியாக, ஒரு கவலையாக இதை பகிர்ந்து சமூகத்தில் இப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிற உன்னோட கவலையை கூட பகிர்ந்துக்க முடியல அப்படின்னா அப்புறம் நீ எல்லாம் என்ன பிரபலம்? எங்கே வந்து பாஜகவுக்கு எதிர்ப்பு வருமோ அங்கே மட்டும் இவங்கெல்லாம் ஆக்டிவேட் ஆகி இவங்கெல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. கேட்டால் இப்போ மகா கும்ப மேளாவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே வந்து யோகி ஆதித்யநாத் சரியாக வந்து முறையான நடவடிக்கைகள் எடுக்கலையாமா, முன்னேற்பாடுகள் செய்யலையாமா, எந்த ஃபெசிலிட்டியுமே இல்லையாமா, எத்தனை பேர் இறந்து போனாங்கன்னு கூட கணக்கு இல்லை அப்படிங்கிற ரேஞ்சில் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. எப்பா அவன் என்னவோ பண்ணிட்டு போகிறான், எக்கேட கெட்டு போகிறான். நீ தமிழ்நாட்டை பற்றி பேசு, திமுக அரசாங்கத்தை பற்றி பேசு. இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? கஞ்சா விற்றதை தட்டி கேட்டால் கொலை, கள்ளச்சாராயம் விற்றதை தட்டி கேட்டால் கொலை, கனிம வள கொள்ளையை எதிர்த்து போராடினால் கொலை, மணல் கொள்ளையை எதிர்த்து போராடினால் கொலை, போலி லாட்ரி டிக்கெட் விற்பனையை எதிர்த்து போராடினால் கொலை, தினசரி நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பற்றி யார் பேசுவாங்க? இதெல்லாம் செய்கிறது பெரும்பாலும் வந்து கட்சிக்காரங்க தான், ஆளுங்கட்சிக்காரங்க தான். அவங்களுக்கு ஆதரவாகத்தான் காவல்துறையே இருக்குது. இதை பற்றி எவனாவது பேசியிருப்பானா? ஒருத்த பேசியிருக்க மாட்டான். இந்த விஷயங்களை எல்லாம் பற்றி யாருமே பேசக்கூடாது, திமுக ஆட்சியுடைய குறைகளை பற்றி யாருமே பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இன்றைக்கி இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை கையில் எடுத்து மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. மக்கள்லாம் என்ன முட்டாள் நினச்சிங்களா? நீங்கள் காசு கொடுத்தா ஓட்டு போடுறான் அப்படிங்கிற திமிரு தானே உங்களுக்கு இதெல்லாம் பண்ண வைக்குது. இந்த போலி சமூக போராளிகள், இந்த போலி மொழி போராளிகள், இந்த போலி இந்தி எதிர்ப்பு போராளிகள், இந்த சினிமாக்காரனுங்க, மீடியாக்காரனுங்க அத்தனை பேரும் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கிட்ட வாங்கி திங்கிறவங்க தான். அதுதான் உண்மை. அவங்களுடைய பிழைப்புக்காகவும், அவங்களுடைய வாய்ப்புக்காகவும், அவங்களுடைய சுகபோக வாழ்க்கைக்காகவும் தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலும் சரி திமுக தான் ஆட்சியில் இருக்கணும் இவங்களுக்கு. சரி, ஆட்சியில் அவங்க தான் இருக்கணும். அவங்க ஆட்சியில் நடக்கிற தவறுகளை நீ வந்து சுட்டி காட்டலாம். இல்லை, நீ தானே ஆட்சிக்கு வரணும் வரணும் வரணும்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரிலாம் நடக்குது தப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் எல்லாத்தையும் மூடி மறைச்சு பாலாரும் தேனாரும் பாய்கிறது அப்படின்னு மக்களை நம்ப வச்சு ஏமாற்றி முட்டாளாக்கி அவங்கக்கிட்ட ஓட்டு வாங்கி மறுபடியும் திமுகவை ஆட்சி கட்டிலில் உட்கார வைக்கணும். அதுக்கப்புறம் எப்பவும் போல் உத்தரப்பிரதேசத்தை பாரு, பீகாரை பாரு, குஜராத்தை பாரு, மத்திய பிரதேசத்தை பாரு, பாஜக ஆட்சியை பாரு, மோடியை பாரு, அமித்ஷாவை பாரு, இதையெல்லாம் பார்க்குறோம். அதே மாதிரி நாங்கள் திமுக ஆட்சியும் பார்க்குறோம், ஸ்டாலினையும் பார்க்குறோம், உதயநிதியையும் பார்க்குறோம், இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களையும் பார்க்குறோம், இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை செயல்பாடுகளையும் பார்க்குறோம். நீ அதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிற. அதனால தான் நாங்கள் இதெல்லாம் பார்த்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த திமுகவுடைய போலி எதிர்ப்பு போராட்டத்தை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கிழித்து தொங்க விடணும். அது யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்க்குறவங்க எங்கே இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருக்கிட்டையும் இந்த கேள்வியை கேளுங்க. தமிழ்நாட்டில் இத்தனை பிரச்சனை நடந்திருக்கே, நீ இதுக்கெல்லாம் வாய் திறந்திருக்கியாடான்னு கேளுங்க.
அவனோட ப்ரொஃபைல் போய் பாருங்கள், ஒருத்தன் வந்து இதை பற்றி பேசியிருக்க மாட்டானுங்க. இந்த கேள்வியை கேட்டு இவங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா இவங்க நம்ம தலைக்கு மேலே ஏறி உட்காந்து ஆடுவாங்க. அதுதான் நடக்கும். நன்றி.